Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல வந்து ஒரு சூப்பரான டயட் ஃபுட் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு half banana எடுத்துர்க்கேன். நீங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு செவ்வாழை தான் எடுத்துர்க்கேன். என்னென்ன ingredients ஆட் பண்ணனும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வேணும்னாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு கப் பால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட இதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு 3/4 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ண வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஓட்ஸ் வந்து கொஞ்சம் சோக் ஆகணும், கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் கொஞ்சம் வந்து சோக் ஆகும். அதுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். அந்த 1 டம்ளர் ஓட்ஸை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கலோரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து எடுத்துக்கலாம். நம்ம மதியம் லஞ்சு சாப்பிட்றோம்னா அந்த லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து சாப்பிட்டா ரொம்ப உங்களுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். half banana எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு ஹனி வந்து விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஹனி ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து ஹனி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் பிஸ்தா அதெல்லாமும் நம்ம வந்து இதில் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் பேரிச்சப்பழம் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து இதில் சாப் பண்ணி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கருப்பு கிரேப்ஸும் எடுக்கலாம், இல்லை வந்து இன்னொரு க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸுமே எடுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான் இது. நான் வந்து இன்றைக்கி பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எல்லா நட்ஸுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கூட நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்டு, அந்த தர்பூசணி விதை, அந்த மாதிரி விதைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கருப்பட்டி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவுக்கு இதுலேயே வந்து ஸ்வீட்டாகவே இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணணுன்ட்டு அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பால் காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வந்து இது கூட நல்லா சுட ஊற்றிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இது வந்து டயட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டயட்டில் இருக்கவங்களுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே அவசியம். அதனால் வந்து ப்ரோட்டீனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து டயட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி கால்சியமும் ரொம்ப அவசியம், அதனால தான் நான் மில்க் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து மில்க் விருப்பம் இல்லைன்னா வந்து முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா கோகனட் மில்க், அதையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கனாலும் ஒரு 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகட்டும் நீங்களே வந்து பார்ப்பீங்க. டயட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நார்மலாக ஓட்ஸ் வந்து சாப்பிட முடியாது, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஓட்ஸ் வந்து நல்லாவே சாப்பிட முடியும். நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கிறதுனால வந்து ஓட்ஸ் வந்து நல்லா சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.